ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, நேற்றைய தினத்துல நீங்க ஆன்சர் பண்ண முடியுதா? உங்களுக்கு எபிலிட்டி இருக்கா? நம்ம பாடத்தை நடத்திட்டே போறோம். ஆனா பட் உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்? ஸ்லிப் டெஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் அல்லது ஒரு 3 கொஸ்டின், ஏதாவது ஒரு கொஸ்டின் அது மாதிரி ஏதாவது கேட்டுட்டு தான் வகுப்பு தொடங்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து இப்ப கடந்த ஒரு 3 4 நாள்ல நம்ம வந்து தொடங்கியிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் நேற்றே நடந்ததுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்த்தோம்னா, எஸ்டிஐடியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், அதே மாதிரிக்கு வந்து ஜவஹர்லால் நேருடைய இண்டோர் ஸ்டேடியம், அப்புறம் வந்து வேளச்சேரி ஸ்விம்மிங் பூல், அப்புறம் நுங்கம்பாக்கம் டென்னிஸ் கோர்ட். ஸோ இதுல நேற்று அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம படிச்சோம். ஸோ அதுல இருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 6 கொஸ்டின் பிளஸ் சாயினுடைய தொடக்கத்துல வந்து சாயினுடைய நோக்கம் என்ன, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எதற்காக, எந்த நோக்கத்துக்காக அவங்க தொடங்கிருக்காங்க, அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்ற அடிப்படையில ஒரு சின்ன ஒரு பார்ட் பிளஸ் அதனுடைய ஃபர்ஸ்ட் அதனுடைய அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய ஸ்கீம்ஸ் இருக்கிறதுல கிட்டத்தட்ட இப்ப நீங்க பழைய புக்லாம் நீங்க எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஓல்டு ஸ்கீமை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அந்த ஸ்கீம்லாம் இப்ப கிடையாது. நீங்க போய் சாயினுடைய வெப்சைட்ல கூட நீங்க ரெஃபர் பண்ணாவே தெரியும். நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இப்ப கிடையாது. இந்த ஆர்மி பாய்ஸ் ஸ்கீம், அதே மாதிரி ஸ்பெஷல் ஏரியா கேம்ஸ் அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்போ உள்ள ஸ்கீம்னா நேற்றைய தினம் நான் ரொம்ப பக்காவா லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சேன். அந்த 6 ஸ்கீம் தான் இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ் அப்படின்றதுல நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி அப்படின்றத பத்தி தான் நேற்றைய தினம் வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி, எஸ்டிசி சாய் ட்ரைனிங் சென்டர்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலன்சி சென்டர் ஆஃப் எஸ்டிசி, அடுத்து பார்த்தோம்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு பார்த்தோம். அதுல வந்து ஒண்ணு மட்டும் லைட்டா பார்த்துட்டு நம்ம முடிச்சிருக்கோம். இந்த சென்டர் என்னன்னு சொல்லியிருக்கோம், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற இந்த சென்டருடைய நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். ஸோ அதுல இருந்து இப்போ வந்து ஒரு 6 கொஸ்டின் மட்டும் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ கொஸ்டின் நான் சொல்றேன், வாசிக்கிறேன். நீங்க ஆன்சர் பண்ணிட்டு உடனே குரூப்ல போட்டுடலாம், வாட்ஸ்அப் குரூப்ல. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபெசிலிட்டி அவைலபிள் அட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், சென்னை? இப்ப ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை பொறுத்தவரை 2 வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. ஒன்னு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அப்படின்றது, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் அப்படின்னு. ஸோ இண்டோர் ஸ்டேடியம் வேற, ஜவஹர்லால் நேரு நம்மளுக்கு 400 ட்ராக் இருக்கக்கூடிய சிந்தடிக் ட்ராக் இருக்கக்கூடிய இதனுடைய இது வேற. சரியா? அதை இனியும் குழப்பிக்க கூடாது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுல எதுன்னு பாருங்க. ஆன்சர் ஏல வந்து சிந்தட்டிக் அத்லட்டிக் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேச்சுரல் ஃபுட்பால் ட்ரஃப் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நான் இது விளக்கமாவே சொன்னேன் எது இருக்கு அப்படின்னு. கிரிக்கெட் கிரவுண்ட், பீச் வாலிபால் கோர்ட். ஸோ இதுதான் வந்து அதுல இருக்கிறதா சொல்லியிருக்கு. எது கிடையாது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அவசர அவசரமா இது கூட நாட்டு வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, அதனால ஈஸியா கூட உங்க கண்ணுக்கு படும். சில சமயம் எப்பவுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா, ஏன் அந்த ஸ்லிப் டெஸ்ட் வைக்கிறோட நோக்கமே என்ன அப்படின்னா உங்களை டெஸ்ட் பண்றது மட்டும் கிடையாது, ஒரு கொஸ்டின் எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது. முதல்ல எல்லாருமே ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். ஆன்சர் பார்க்கவே கூடாது. ஆன்சருக்கு நமக்கு வேலையே கிடையாது. முதல்ல கொஸ்டினை படிக்கணும். கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கீவேர்டு என்ன, நாட் இருக்கு, அப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன, அடுத்து என்ன அதனுடைய மேட்சர் என்ன, ஃபெசிலிட்டிஸ் வசதிகளை பத்தி கேட்கறாங்க, என்ன வசதி இருக்குன்றத பத்தி கேட்கறாங்க. எதுல கேட்கறாங்க? ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல. அப்ப ஜவஹர்லால் நேரு அப்ப நீங்களே மனசுல பண்ணணும், நேற்று என்ன சொன்னார் சாரு, டர்ஃப் இருக்குன்னு சொன்னாரு, இயற்கைன்னு சொன்னாரு, செயற்கைன்னு சொன்னாரா, வேற என்னென்னலாம் சொன்னாரு மனசுல பதிவு பண்ணிட்டு அதுல எது இல்ல அப்படின்றது நீங்க மனசுல முடிவெட்டு பிறகு அது எந்த ஆன்சர்ல இருக்குன்றதுக்கு தான் ஆன்சருக்குள்ள உள்ள போகும். அதுக்குதான் நம்ம படிக்கிறோம். சரியா? நம்ம பார்த்த உடனே ஆன்சர் எடுத்துட்டு இது இருக்குமா அது இருக்குமான்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ். சோ அங்க டிசைட் பண்ணிட்டு ஆன்சரை எடுத்து தான் உள்ள வரணும். அதே மாதிரி மெஷர்மெண்டா இருக்கட்டும், அங்கவே முடிவு பண்ணிடும் மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கான், லாங் ஜம்ப் ரன்வே எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த ரன்வே அங்கேயே முடிவு பண்ணிட்டு ஆன்சர் அது எதுல இருக்கு அப்படின்ற ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கா, அந்த 4 ஆப்ஷன் எது இருக்கு அப்படின்றது தான் நீங்க வரணுமே தவிர நீங்க வந்து இதுல போய் ஆன்சர் எடுக்கணும் நீ வந்தி அப்படின்னா ஒன்னும் சக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ரைட், ஓகே. ஆன்சர் இப்ப நீங்க எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். அப்ப ஆன்சர் நம்ம அடுத்து செக் பண்ணுவோம். சரி, செகண்ட் கொஸ்டின் வருவோம். வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி ஏர் கண்டிஷனிங் இன்டோர் அத்லெட்டிக் வார்ம் அப் ட்ராக் அட் த ஸ்டேடியம்? அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடியதுல அந்த ஸ்டேடியத்தினுடைய பிசைட்ஸ் அதனுடைய பக்கத்திலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வார்ம் அப், குளிரூட்டப்பட்ட ஏசி இருக்கக்கூடிய ஒரு 6 ஒரு எத்தனை மீட்டர் இதுல வந்து அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் நேற்று. ஏன்னா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஃபிகர்ல இருக்கு, நம்பர்ல இருக்கு, அதனால இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 2 விஷயத்த சொன்னேன். இது ஒண்ணு சொன்னேன், இன்னொன்னு சொன்னேன். அது ஷூட்டிங் சம்பந்தப்பட்டது ஒன்று சொன்னேன். அது எத்தனை மீட்டர்ல அந்த ஷூட்டிங் இது இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த 2 கொஸ்டின் நான் சொன்ன கொஸ்டின் தான். சரியா? அதுல எது அப்படின்றது ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஏ 400 மீட்டர், ஆன்சர் பி 600 மீட்டர், ஆன்சர் சி 200 மீட்டர், ஆன்சர் டி 100 மீட்டர். ஓகே, ஆன்சர் எடுத்துங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் ஆர் பிரசன்ட் அட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், சென்னை? சென்னையில் இருக்கக்கூடியதுல என்ன விதமான ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு? நம்ம 3 விதமான ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பார்த்திருக்கோம். ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், அவ்வளவுதான், எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். அதுக்கடுத்து என்ன பார்த்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இ அப்படின்னு பார்த்துக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்சி அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்து இன்னொன்னு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னு பார்த்திருக்கோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்
சி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். எஸ்ஹெச் சி அப்படின்றது எஸ்ஹெச்இ இப்படி கேட்டா கூட ஆன்சர் பண்ணணும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்சின்னு சொன்னாலும் சரி. சரியா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்சின்னு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சி. அதே மாதிரி இது வந்து வரும்போது வரும்போது எக்ஸலன்ஸ். ஓகே, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன டிஃபரன்சியேஷன், அது என்ன, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னா என்ன, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலோட எக்ஸலன்ஸ் என்ன, ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம விரிவாகவே பார்த்துருக்கோம். சரியா, ரைட். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றது ஸ்கூல் பாய்ஸ்க்கு உள்ளது. நான் திரும்ப திரும்ப சில விஷயத்தை ரிமெம்பர் பண்றது அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அர்த்தம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் காலேஜுக்கு உள்ளவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்சி அப்படின்றது ஆல்ரெடி ட்ரெயின்டு, அவங்க வந்து என்ன பேசிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அட்வான்ஸ். அப்ப எக்ஸலன்சினா மேன்மைப்படுத்துறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கில்ல மேன்மைப்படுத்தி அச்சீவ் பண்ண வைக்கிறது, அதுக்காக உள்ளதான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எக்ஸலன்சி. சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி அப்படின்னா அது பியூர்லி நியூ கேமுக்கு மட்டும், இன்க்ளூடிங் சிங்கிள் டபுள் காம்பினேஷன், ஸ்குவாஷ், டென்னிஸ், ஜூடோ, ஜூடோ, டேக்வாண்டோ, ஃபென்சிங், செஸ், கேரம், அது எல்லாமே வரும். அது நம்மளுக்கு பேட்மிண்டன், சிங்கிள்ஸ் டபுள்ஸ் காம்பினேஷன், டிடி, சிங்கிள்ஸ் டபுள்ஸ் காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூ விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இந்த இதுல வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதான் அந்த 3 டிஃபரன்ஸ் அதுக்கு இருக்கு. அது எந்த ஏஜ் குரூப் அப்படின்றதுலாம் நம்ம அந்த கிளாஸ்ல பார்த்தோம். சரி, யாருக்கு இது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கு. இந்த ஏஜ் குரூப்ல வர்றவங்களுக்கு மட்டும் 8 ஏஜ் வரைக்கும் தான் அப்பர் லிமிட். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு உள்ள வர்றவங்களுக்குல STATல ஒன்லி ஏஜ் லிமிட் வந்து அப் டு 8 தான். சரியா, அப் டு 8 வரைக்கும் உள்ளவங்க மட்டும் தான் உள்ள அட்மிஷன் ஆக முடியும் அப்படின்ற சொன்னோம். 6 to 8 அட்மிஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்ப இதுல என்ன ஆன்சர் பாத்துங்க. ஆன்சர் ஏ, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் ஒன்லி. பாய்ஸ்க்கு மட்டும் தான் இங்க உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ஃபார் பாய்ஸ் ஒன்லி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து போத் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்சி இருக்கு அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ஃபார் பாய்ஸ் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆன்சர் டில வந்து ஒன்லி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது ஆன்சர் எடுத்துங்க. தென் அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். வென் வாஸ் தி நேரு இன்டோர் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் வாட் வாஸ் தி காஸ்ட்? அதனுடைய காஸ்ட் என்ன? நான் சொல்லும் போது சொன்னேன், ஒன்னு இயர் கேட்கலாம், இல்ல அதனுடைய காஸ்ட் கேட்கலாம், இல்லைன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி கேட்கலாம். இதான் மேஜரா நீங்க தெரிஞ்சுக்கங்க, மற்றெல்லாம் உள்ள போக வேணாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்ப நான் சொல்லும் போது ஒரு கீவேர்டு ஒன்று சொன்னேன். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரே ஆண்டுல தான் கட்டப்பட்டது. அப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனா அப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நடத்தினாங்க. அதுக்காக தான் இந்த வேளச்சேரி, நுங்கம்பாக்கம் டென்னிஸ் ஸ்டேடியம், அதே மாதிரி நேரு இண்டோர் ஸ்டேடியம், இதெல்லாமே அந்த ஒரே டயத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதான். ஸோ அதனால வந்து அந்த இயர் வந்து உங்களுக்கு மறக்காது அப்படின்றத நான் சொன்னேன். ஒரே இயர் மட்டும் படிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த இயர்னு பாருங்க. ஆன்சர் ஏ 1990 15 crore கட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து 1995 வந்து 20 crore கட்டியிருக்காங்க. பி ஆன்சர். ஆன்சர் சி 1998 25 crores அண்ட் 2000 கட்டிருக்காங்க 10 crores கட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. The next question, 5th question is related to the Sports Authority of India. It is one of the apex body in India. STAT is the apex body in Tamil Nadu. ஸோ திரும்ப பாருங்க, அபெக்ஸ் பாடி வார்த்தையான உச்சக்கட்ட விளையாட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய, விளையாட்டு ஃபெசிலிட்டிஸை உருவாக்கக்கூடியது, விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே என்ன அப்படின்னா உச்சக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து 1992 வந்து நம்மளுக்கு வந்து STAT தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி 84 ஜனவரி 25 1984 சாய் அபெக்ஸ் பாடி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. பேஸ்ட் ஆன் தி 2 கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியான்றது வந்து நம்ம 1982 வந்து 9th ஏசியன் கேமை கண்டக்ட் பண்றோம். ஸோ அப்பதான் இதனுடைய நீடு தேவைப்படுது. ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட் பண்றதுக்காகவும், டேலண்ட் ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்காகவும், பிளஸ் இன்னொரு கமிட்டியும் ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த இடத்துல பண்ணுவாங்க. அந்த 2 கமிட்டியினுடைய அதனுடைய பேஸ்லையும் தான் இதை தொடங்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் தொடங்கப்பட்டது. ஸோ which of the following best explain how the operation divisions of SOI support the identification of talent sports person? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ வரக்கூடிய PGTRB பொறுத்தளவு ஏற்கனவே இருக்கிற மாதிரிக்கு ஒரு டைரக்டா ஆன்சர் கொடுக்குற மாதிரி. இது வந்து ஒரு அனலிட்டிக்கல் கொஸ்டின். கிரிட்டிக்கலா நீங்க அனலைஸ் பண்ண மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஆனா நம்ம சொன்னதுல இருந்து ஒரு இடத்துல உள்ள ஆன்சர் இருக்கு. நல்லா கவனிங்க. which of the following best explain how the operation division of SOI, சாயினுடைய ஆபரேஷனல் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விங், அந்த விங் வந்து என்ன எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க? the identification of talent sports persons. ஸோ 2 வார்த்தை சொன்னேன். ஸ்கூட்டினைசிங் பண்றது, ஸ்கூட்டிங் அண்ட் நர்ச்சரிங். ஸ்கூட்டிங் அண்ட் நர்ச்சரிங் அப்படின்னு சொன்னேன். இந்த 2 வார்த்தை. சரியா, ரைட். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டுங்க. ஆன்சர் ஏ ஆர்கனைசிங் தி ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். ஆன்சர் பி implementing promotional schemes targeting specific age group, managing the international competition exclusively for professional athletes,
Then D answer, providing the financial grant to retired sports persons. So இதுல என்ன ஆன்சர்ன்றது நீங்க எடுங்க, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத எடுத்துங்க. ஸோ தென் லாஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 6வது கொஸ்டினுக்கு வந்துட்டேன். How does the operational division of soil contribute to achieving the excellence in sports? ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப எக்ஸலன்ஸா இருக்கக்கூடிய அச்சீவ் பண்ணக்கூடியவங்களுக்கு சாயினுடைய அந்த ஃபங்க்ஷனல் டிவிஷன்ஸ் வந்து எந்த விதமான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றத கொஸ்டின் கேட்கிறாங்க. பை டைரக்ட் மேனேஜிங் தி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸ். இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனை இவங்க வந்து டைரக்டா மேனேஜிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் அப்படின்னு வந்துட்டாவே அது சரியா வருமானது பாத்துங்க. தென் நெக்ஸ்ட், பை ஆர்கனைசிங் தி ஃபிட்னஸ் ஒர்க் ஷாப் ஃபார் தி ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக்காக ஆர்கனைசிங் ஃபிட்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டான பாருங்க. பை ஐடென்டிஃபையிங் அண்ட் நர்ச்சரிங் தி டேலண்ட் த்ரூ தி ஸ்ட்ரக்சரல் ஸ்கீம்ஸ். நல்லா பாருங்க, இது வந்து அனலைஸ் கொஸ்டின். ஆனா நம்ம சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை உள்ள இருக்கும், ஆனா அது கரெக்டா எடுக்கணும் ஆன்சரை. அடுத்த ஆன்சர் டி அப்படின்றது வந்து பை ஆஃபரிங் தி பர்சனல் ட்ரைனிங் டு சீனியர் அத்லீட் ஒன்லி. ஸோ இது வந்து சீனியர் அத்லெட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாயை பொறுத்தளவு ஜூனியர் இருப்பாங்க, சீனியர் இருப்பாங்க, அதே மாதிரிக்கு வந்து எலைட் அத்லெட்ஸும் வருவாங்க. ஸோ எல்லா கேட்டகரியுமே அவங்க வருவாங்க. சப் ஜூனியர், ஏன்னா சப் ஜூனியருக்கு யாரும் வருவா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ஸ்கீம்ல வந்து சப் ஜூனியர் ஸ்கீம் இருக்கு. அதுல நான் 5 ஸ்கீம் சொன்னேன் பார்த்தீங்களா நேற்று, அந்த 5 ஸ்கீம்ல ஒரு ஸ்கீம் வந்து சப் ஜூனியர் கூடிய ஸ்கீம் தான், சரியா? ஸோ அந்த அடிப்படையில் இதுக்கு நீங்க ஆன்சர் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சரை பாருங்க, நீங்க கொஸ்டினை திரும்ப படிச்சாவே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இதுல ஆன்சரை கரெக்டா எடுங்க, சரியா? நான் சொன்ன வார்த்தையில இருந்திருக்கு, ஆனா பட் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்ப எடுப்பாங்க. அதனால வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் 2 கொஸ்டின் சரியா நீங்க ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். 5வது கொஸ்டினுக்கும் 6வது கொஸ்டினுக்கும். ஸோ இப்ப ஆன்சர் ரெடி அப்படின்னா ஆன்சரை செக் பண்ணலாம்ப்பா. ஒரு தடவை ஆன்சரை பாருங்க, ஆன்சர் செக் பண்ணி ஆன்சர் செக் பண்ண எல்லாரும் குரூப்ல போட்டீங்களா? ஆன்சர் குரூப்ல போட்டாச்சா? இன்னும் வரலையப்பா ஆன்சரு, இப்பதான் வர ஆரம்பிக்குது. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, ஆன்சர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெரி குட், சூப்பர். ஆன்லைன் குரூப் தான் வெரி ஆக்டிவா இருக்காங்க. ஆஃப்லைனோட ஆன்லைன் குரூப் வெரி ஆக்டிவா இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம ஆன்சர் செக் அவுட் பண்ணிடுவோம், சரியா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நாட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் அட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், சென்னை. ஏன்னா சென்னை இதுல உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு எந்த குழப்பம் வந்திருக்கும். உங்களுக்கு என்ன ஆன்சர்? என்னப்பா? சி. ஓகே, வெரி குட், சூப்பர். ஆன்சர் சி கரெக்டான ஆன்சர். ஆனா உங்களுக்கு என்ன குழப்பம் இருந்திருக்கும் ஒரு சில பேத்துக்கு, சிந்தட்டிக்கும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது வந்து செயற்கை நான் சொன்னேன். அதே மாதிரி நேச்சருக்கு வந்து இயற்கைன்னு சொன்னேன். அது ரெண்டுமே இருக்குன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எப்ப குழப்பம் வந்திருக்குன்னா, கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் பீச் வாலிபாலுக்கும் தான் அதுல சம்மந்தம் இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா கிரிக்கெட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த 2 ஸ்டேடியத்துக்குமே கிடையாது. இண்டோர் ஸ்டேடியம் ஜவஹர்லால் நேருக்குலயும் கிடையாது, இதுக்குலயும் கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்னது, அதுதான் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு. அதை எடுத்து நம்ம ஜென்ரலா யோசிச்சாவே, நான் அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தேன். ஜென்ரலா யோசிச்சாவே நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும், சரியா? ரைட், அடுத்த கொஸ்டின். Then second question, what is the length of the air conditioning indoor athletic warm up track at the stadium? எந்த ஸ்டேடியத்துல? 60 மீட்டர் சார். 600 மீட்டர். பி 600 மீட்டர். 60 மீட்டர் சார். 60 மீட்டர் அப்பா. 60 மீட்டர் சார். வெரி குட் 60 மீட்டர். 60 மீட்டர் சார். 60 மீட்டர் நான் நேத்து சொன்னது மனப்பாடம் பண்ணிக்கப்பா அப்படின்னு. இதே வந்து ஷூட்டிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு மீட்டர்ப்பா? ஷூட்டிங் அதே இடத்துல இருக்கு எவ்வளவு? 10 மீட்டர். ஓகே, 10 மீட்டர். ரைட். Then next, what type of sports hostels are present at ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், சென்னை அப்படின்றது. சென்னையில இருக்கக்கூடிய 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கும் போதே நான் சொன்னேன் 2 இருக்கு அப்படின்றது. போத் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எக்ஸலன்சியும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ஃபார் பாய்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து சி இஸ் கரெக்ட் ஆன்சர். The next, when was the Nehru Indoor Stadium constructed and what was the cost? 1995 20 crore சார். 1995. ஏன்னா இந்த 95 நமக்கு தெரியும், அது 20 crore நமக்கு மனப்பாடத்துல இருக்காது. ஆனா 95 வச்சு எடுத்துடலாம். இன்கேஸ்
ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து அதே 95லயே 2 ஆன்சர் கொடுத்து வச்சிருக்காரு. ஆன்சர் ஏல வந்து 20 crore அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்சர் பில வந்து அதே 95 30 crore போட்டிருக்காருன்னு வச்சுக்கேன். இப்ப இந்த டயத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஏன்னா படிக்கும் போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லா கொஸ்டினையும் கரெக்டா இது என்ன ஆன்சர் அப்படின்னு கரெக்டா அந்த அக்யூரேட்டா பார்த்து படிக்கணும். சும்மா ஏதோ மேல் போக்குல படிச்சுட்டு போறேன், மனப்பாடம் பண்ணிட்டு போறேன். ஒரு கொஸ்டின் படிச்சாலும் சரி 4-10 மெஷர்மெண்ட் படிக்கிறேன், 10 மெஷர்மெண்ட் கான்சியஸா இது எனக்கு படிச்சா மறக்கவே கூடாது அப்படின்றது மாதிரி படிக்கணும். அந்த மாதிரி தான் படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். வெரி குட், சூப்பர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த ஆபரேஷனல் டிவிஷன்ஸ் ஆஃப் சாய் சப்போர்ட் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி டேலண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்? ஆன்சர் யாருப்பா சொல்லலாமாப்பா? Implementing promotional scheme targeting specific age groups. ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப்ஸா? ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? சார் சி சார். See, sir. Sir, Managing see. international competition exclusively for professional athletes. வேற ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப், வேரியஸ் ஏஜ் குரூப் தான் சார் இதுல. ஆனா இங்க ஸ்பெசிபிக்னு கொடுத்திருக்கீங்க. right. Answer B is a correct answer. Implementing the promotional schemes targeting to the specific age group. நான் சொன்னா டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்னு சொல்லி டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு வந்து அவங்கள நர்ச்சரிங் பண்ண அந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்லிட்டேன். அதாவது ஸ்கூட்டிங், நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், ஸ்கூட்னைசிங் பண்றோம் பிளஸ் வந்து நர்ச்சரிங் பண்றோம். இந்த ரெண்டு யாருக்கு பண்றோம் அப்படின்னா டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்களை எந்த லெவலுக்கு பண்றோம் அப்படின்னா நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல். அப்போ கூட நான் சொன்னேன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் போத் ஏபி ஆன்சர் கேட்பாங்கப்பா, அப்படி படிச்சுக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் தி ப்ரொமோஷனல் ஸ்கீம்ஸ். அதாவது சாய் அப்படின்னாவே ப்ரொமோஷனல் ஸ்கீம்ஸ் தான்ப்பா, ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். சரியா? அப்ப அது ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப். ஏன்னா இது வந்து உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் இல்ல, ஆனா இது வந்து அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் வச்சோம் இந்த ப்ரொமோஷன் வார்த்தை வச்சுதான் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ற வார்த்தை கொண்டு வர முடியும். இது அனலைட்டிக் கொஸ்டின். இது நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த 6வது கொஸ்டின் போயிருவோம். சொல்லுங்க சார். அதுல வந்து ஸ்பெசிபிக் நம்ம நோட்ஸ் வந்து வேரியஸ் ஏஜ் குரூப் வேற, ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப்ங்கிறது வேற தானே? ரைட், வேரியஸ்னாலும் ஸ்பெசிபிக்னாலும் சார் சிமிலர் தான்ப்பா. அதாவது ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து பர்டிகுலரா ஒரு ஏஜ் குரூப் இண்டிகேட் பண்ணல, டிஃபரெண்ட் ஏஜ் குரூப். சரி, அப்படியே இருக்கட்டுமாப்பா, உங்களுடைய இதுபடியே நான் வர்றேன். நீங்க இப்ப இது ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் டிஃபரெண்ட் ஏஜ் குரூப் இண்டிகேட் பண்ணல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்க என்ன ஆன்சர் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணும் நீங்க கேக்குற கொஸ்டின் ஆன்சர் சி எடுக்கலாம்னு இருக்கோம் சார். ஆன்சர் சி, மேனேஜிங் தி இன்டர்நேஷனல் காம்படிஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ப்ரொஃபஷனல் அத்லெட். அதாவது மேனேஜிங் தி இன்டர்நேஷனல் காம்படிஷன், நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்து போய் அதை மேனேஜ் பண்ணவோ யாரை விட்டுறாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ். ப்ரொஃபஷனல் அத்லெட்டை விட்டுட்டு அவங்கள தவிர, எக்ஸ்க்ளூசிவ்னா அவங்கள தவிர்த்துட்டு நீங்க இன்டர்நேஷனல் மேனேஜிங் இதுல வரும்போது அது சரியா வருமா? 2 பாயிண்ட்ல பாருங்க, அது சரியா வருமா? எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன, தவிர்த்து, இன்க்ளூசிவ்னா சேர்த்து அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப இந்த பாயிண்ட் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு? ஓகே, சரியா புரிஞ்சாப்பா? புரிஞ்சா கொஸ்டின் புரிஞ்சா உங்களுக்கு ஆன்சர்? எஸ் சார். ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் சொல்லுங்கப்பா. தப்பு கிடையாது. பட் இது வந்து அனலிட்டிக்கல் ஓரியன்டட் கொஸ்டின்னால கொஞ்சம் நம்ம பார்த்துதான் ஆன்சர் எடுக்கணும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஏன்னா இங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட்டை விட்டுட்டு நம்ம போறோம் அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியாதுல்லப்பா. சரி, அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வராது. ஓகே, பரவாயில்ல, நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான், அதுக்கு எக்ஸ்பிளைன் கேட்டது. தென் அடுத்த 6th கொஸ்டின் போவோம். How does the operational divisions of SAI contribute to achieving excellence in sport? By identifying and nurturing talent. Answer A, by directly managing the international sports federations. By organize, நம்ம வந்து டைரக்டா வந்து இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் நம்ம அஃபெக்ட்ஸ் பாடி நம்ம அவங்க போய் கண்ட்ரோல் பண்ண கிடையாது. நம்ம வேணா நேஷனல் பாடி கண்ட்ரோல் பண்ணலாம், இன்டர்நேஷனல் பாடி நம்ம போய் கண்ட்ரோல் பண்றது, அவங்க மேனேஜ் பண்றது நம்ம வேலை கிடையாது, சாயோட வேலை கிடையாது. அதே மாதிரி தான் இந்த இன்டர்நேஷனல் மேனேஜிங் தி இன்டர்நேஷனல் காம்படிஷன் அப்படின்றதுல எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொஃபஷனல் அத்லெட்டை விட்டுட்டு மற்றவங்களை ஃபுல்லா நம்ம ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு மீனிங்ல நம்மளுக்கு இங்க வரும். சரியா? ரைட், அவங்க சொன்னது ரைட் தான். ஏன்னா அந்த இன்டர்நேஷனல் வார்த்தை வச்சு அவங்க எடுத்திருக்காங்க, தப்பு கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். The next answer B, by organizing the fitness workshops for the general public. Then answer C, by identifying and nurturing the talent through the structure scheme. Then last, by offering the personal training to senior athlete only. எதுக்கு ஆன்சர்? Answer C. Answer C. Nurturing and talent. வேற ஏதாவது சார்? nurturing talent. nurturing talent, வெரி குட், சூப்பர். அப்ப அந்த நர்ச்சரிங் வார்த்தை வந்துருச்சு. அதை ஸ்கூட்டிங் பண்ணக்கூடியது வந்தாலும் சரி, நர்ச்சரிங் வந்தாலும் சரி, அதுதான். அதுக்கு இன்னொன்னு என்ன அடுத்து, ஸ்ட்ரக்சர்டு ஸ்கீம். இது இப்படித்தான் முறைப்படுத்தப்பட்ட ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல நாங்க இப்படி ட்ரெயின் பண்றோம், எக்ஸலன்ஸ் எப்படி ட்ரெயின் பண்றோம்,
ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எப்படி ட்ரெயின் பண்றோம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த வார்த்தை பை ஐடென்டிஃபைங் ஆக்சுவலி 2 வார்த்தையுமே வந்துருச்சு. ஸ்கூட்னைசிங் பண்றதுனால ஐடென்டிஃபிகேஷன் தான், ஸ்கூட்னைசிங் பண்றது, ஸ்கூட்டிங் பண்றது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்றது தான். அதுக்கு பதிலாக அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. ஆன்சர் 6 வரைக்கும் இருக்கக்கூடியது நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ இதுல எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, பெஸ்ட். நான் லாஸ்ட் 2க்கு நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஸோ அந்த லாஸ்ட் 2க்குமே எல்லாமே பெஸ்ட்டாவே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அப்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா கவனிக்கிறேன்னு அர்த்தம். ஓகே.